Assalamualaikum. Hi friends, welcome to our channel Appa Kitchen. தினிக்கும் சமைக்கிறோம், ஆனா என்ன சமைக்கணும் சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப பசங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்களா, டிஃப்ரெண்டா கேட்கலாம். சரி, இன்னைக்கு எப்பவுமே வந்து நம்ம ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு காம்போ டிஷ்லாம் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணிக்க, அது உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்களும் ரொம்ப லேசியா இருக்கீங்க, டக்குன்னு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், டைம் வந்து நல்லா சேவிங்கா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் ஜீரா ரைஸ் தான் எடுத்துக்கேன். இதை வச்சு வந்து ஒரு டக்குன்னு ஒரு நெய்ச்சோறு செஞ்சிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். நான் வந்து இதுல வந்து ஒரு 400 கிராம் அரைச்சி எடுத்துக்கேன். நம்மலாம் வந்து வீட்டுல வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கும் போது அந்த கப்லாம் சரியா கிடைக்காது இல்லையா? அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கப்ல வந்து அளந்துருக்கேன். இதுல வந்து என்னோட கை மெஷர்மெண்ட் இப்ப வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து என்னோட கையில வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்ப தண்ணி போடும்போது நான் கரெக்டா என்னோட கை வச்சுட்டு அந்த தண்ணியால வந்து கரெக்டா வந்து மெஷர் பண்ணிப்பேன். மாதிரி பண்ணும்போது நம்ம அதிகமான இந்த கப்ஸ் எல்லாம் வந்து இது கரெக்டா இருக்குமா அது கரெக்டா இருக்குமான்னு தேடாம நம்ம கை விரல் வச்சு வந்து மெஷர்மெண்ட் வந்து ஈஸியா பண்ணலாம். நான் அப்படிதான் பண்ணுவேன். இப்போ வந்து வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதுல வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கரம் மசாலா வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரே வந்து பெரிய வெங்காயம், அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் அந்த வெங்காயம், அது 1 4 வந்து பச்சை மிளகாய், 4 5 ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து காரம் வந்து அந்த பச்சை மிளகாய் தான். அதுல வந்து ஒரு கைப்பிடி வந்து முந்திரி வந்து ஆட் பண்றேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த டைம்ல வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாவே அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி வந்து இஞ்சினா ஒரு கைப்பிடி வந்து பூண்டு என்கிட்ட இல்லை, அதனால அரைச்சிக்கிட்டேன். உங்ககிட்ட வீட்டில் இருக்கிறதே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து அரைச்சி கொண்டு வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து புதினா ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணலை, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு புதினா போட்டோன்னா லைட்டாக ஒரு வதக்கிட்டு இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சேன். 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிச்சப்போ தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அரிசி போட்டுட்டு ஒரு கலக்கி ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இன்னொரு பக்கத்துல வந்து மட்டன் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 kg மாதிரி. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிட்டேன். அதுல வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்க. அதுல வந்து ஒரு 2 ஸ்லைஸ் வந்து பட்டை, ஒரு 3 லவங்கமும், கொஞ்சமா ஒரு அனாச்சிக்குள்ள வந்து ஒரு பங்கு வந்து அனாச்சி ஆட் பண்ணிட்டு, ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் சீரகமும், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 4 வரமிளகா, ஒரு வெங்காயம், 2 வந்து பழுத்த தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள வந்து சாப்பாடு வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து தம்முக்கு விட்டுட்டேன். நீங்க ரொம்ப ட்ரையா இருக்கவே ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு வந்து 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு வந்து தம்க்கு விட்டீங்கன்னா வந்து கரெக்டா இருக்கும். எனக்கு அதே கரெக்டா இருந்துச்சு. தம் வந்து 20 மினிட்ஸ். இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து மட்டன்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன். அந்த பச்சை வாசனை போன அப்புறமா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமா வந்து ஆட் பண்றேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்றேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்ட் பண்ணி செக் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமா வந்து மட்டன் வேகிறதுக்கு வந்து தண்ணி போட்டு குக்கரை வந்து லாக் பண்ணிடுறேன். ஒரு வந்து 4 இருந்து 5 விசில் வர வரைக்கும் வந்து பாத்துக்கலாம். அந்த டைம்ல வந்து இப்போ வந்து நான் புதினா சட்னி அரைக்க போறோம். இந்த வந்து நெய்ச்சோறுக்கு இந்த புதினா சட்னி வேற லெவல் காம்போ, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி வந்து புதினா எடுத்திருக்கேன். 2 கைக்குத்து வந்து கருவேப்பிலை, 2 வந்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா புளி, ஒரு வெங்காயம், ஒரு அரைபதை வந்து தேங்காய், கொஞ்சமா வந்து இஞ்சி வந்து சும்மா வந்து ஒரு 2 பீஸ் இருந்தா போதும். உப்பு போட்டுட்டு தண்ணி லைட்டா விட்டு வந்து நல்லா ஃபைனா அரைச்சிங்கன்னா நம்மளுடைய புதினா சட்னி ரெடி. இது வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். பிரியாணிக்கும் வந்து இந்த புதினா சட்னி வந்து நல்லா இருக்கும். நீங்க வந்து சாட் ஐட்டம் தான் சாப்பிட்டீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா தண்ணியா வந்து இதே காம்போல வந்து கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அட்டகாசமாக கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெய்ச்சோறுக்கு வேற லெவல் காம்போவா இருக்கும். எதுவுமே சைட் டிஷ் இல்லாம இந்த நெய்ச்சோறும் இந்த புதினா சட்னி இருந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து உள்ள வந்து சூப்பரா இறங்கிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டைம்ல மட்டனும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையும் வந்து நல்லா கிளறிட்டு வேற பவுலுக்கு வந்து மாத்திட்டு இருக்க கொஞ்சம் சாமான் சிங்க்ல அது எல்லாமே வாஷ் பண்ணிட்டு கிச்சனை ஃபுல்லா வந்து டீப் கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லா எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து போய் குளிச்சு முடிச்ச அப்புறமா வந்து தொழுகணும். லொஹருக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து கிச்சன் ஃபுல்லா இந்த மாதிரி வந்து நீட்டா வந்து கிளீன் பண்ணிட்டேன். இவ்வளோ கிளீன் பண்ணி கூட நம்ம சாப்பிட்ட அப்புறமா பின்னும் சாமான் கிடக்கும், அதுவும் கழுவணும். அதுக்கப்புறமா வந்து பசங்க போய் வந்து மெஸ்ஸி ஆக்குவாங்க. நம்ம எவ்வளோ கிளீன் பண்ணி இவ்வளோ நீட்டா வச்சாலும் கொஞ்சம் நேரம் தான். அதுக்குள்ள வந்து எதனாச்சும் வந்து நோண்டி எதனாச்சும் சாப்பிட்டு ஷிங்க்ல சாமான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்க வீட்டுல எப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. குளிச்சு எல்லாமே முடிச்சுட்டேன். வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு லொஹரும் தொழுதுட்டேன். லொஹர் தொழுது அப்புறமா சரியான பசி. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட உட்கார வேண்டியதுன்னா
இப்போ வந்து சர்விங் டைம். எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து பசங்களும் வந்து ரெடி ஆயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு எல்லாம் வந்து லைட்டா மைல்டா கலர்னா நல்லா உதிரியா சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கு இங்க பார்க்கும் போதே தெரியும். என்னோட சேனலை நீங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.